என் அன்பு பிள்ளையே, இன்று நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை மன நிம்மதி கிடைத்து விட்டது. என் தங்கமே, உன்னுடைய எதிரியையும் உன்னுடைய துரோகியையும் அழிப்பதற்காக உன் அப்பன் என்னுடைய வாகனத்திலே புறப்பட்டு விட்டேன். என் தங்கமே, காலையிலேயே உன்னுடைய அப்பன் உன் வாழ்க்கையில் சக்தி வாய்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இதோ கிளம்பி விட்டேன். என் தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில் எதிரிகளற்ற துரோகிகளற்ற சூழ்நிலை உருவாகப் போகின்றது. இதுநாள் வரையிலும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் போதும். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அப்பனுக்கு மிகுந்த மன வலியை கொடுக்கிறது. நீ ஏகப்பட்ட பாடங்களையும் ஏகப்பட்ட அனுபவங்களையும் இவர்கள் மூலம் நீ கற்றுக்கொண்டாய் அல்லவா? இனிமேலும் என் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கென்று எதுவுமே இல்லை என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு சோதனைகளை கொடுத்து கஷ்டப்படுத்தி விட்டார்கள். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த சோதனைகளுக்கெல்லாம் நல்ல பதிலை நீ பெறப்போகின்ற நாள் வந்து விட்டது. என் தங்கமே, என் மீது அன்பு வைத்து நம்பிக்கை வைத்து என்னிடத்தில் ஒரு விஷயத்தை நீ சொல்கிறாய். ஆனால் இந்த அப்பன் அதை நடத்தி கொடுக்க தாமதமானால் என் மீது நீ வருத்தம் கொள்கிறாய் அல்லவா? அப்பா, நான் உன்னை வணங்கி எந்த பலனும் எனக்கு இல்லை என்று சொல்கிறாய் அல்லவா? உன்னை வணங்குவதால் என் வாழ்க்கையில் என்ன நடந்து விட்டது என்று கேட்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு பார்த்து பார்த்துதான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கைக்கு இந்த அப்பன் பொறுப்பெடுத்திருக்கின்றேன். ஆனால் நீயோ நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று மட்டுமே அமைதியாக உட்கார்ந்து கொண்டு முழு மனதோடு எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய். கையில் பணமில்லை என்று அழுது புலம்புகின்றாய் அல்லவா? நீ அந்த பணத்தை பெறுவதற்காக எந்த முயற்சிகள் எடுத்தாய் என்பதை ஒருமுறை சிந்தித்துப்பார். அமைதியாக ஒரு மூலையில் முடங்கி கிடந்தால் எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்ந்து விடுமா? நாம் பூஜை அறையில் அமர்ந்திருப்போம் என்று நினைத்து விட்டாயா? அப்படி நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்ந்து விடுமா என்று நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். தெய்வம் நீ எடுக்கின்ற முயற்சிகளுக்கு, நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளுக்கும் உனக்கு துணையாக இருப்பார்களே தவிர ஒரு நாளும் எல்லாவற்றையும் அவர்களே உன் கைகளில் வந்து கொடுக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் என்றால் என்ன, தெய்வம் நம் வாழ்க்கையில் என்ன செய்யும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கான பதில் உனக்கு கிடைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று புலம்புகின்ற நேரத்தில் உன்னால் என்ன செய்ய முடியும், உன் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நிலையை அடைய முடியும் என்ற முயற்சிகளை நீதானே எடுத்திருக்க வேண்டும். மாறாக நான் உனக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி என் மீது பழி போடுவதனால் உனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று ஒருமுறை சிந்தித்துப்பார். என் தங்கமே, இன்று உன்னுடைய துரோகிகளையும் எதிரிகளையும் அழிப்பதற்கு கோபத்தோடு கிளம்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னுடைய இந்த செயல்பாடுகளும் என் மனதை வேதனைப்படுத்தத்தானே செய்கிறது. நான் ஒவ்வொரு நொடியும் உன்னை நினைத்து கொண்டு உனக்கான செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீயோ எளிதாக இந்த அப்பன் எதுவுமே செய்யவில்லை, இந்த அப்பனை வணங்கி எனக்கு எந்த பலனும் இல்லை என்று சொல்லி முடித்து விடுகின்றாய். உண்மையாகவே நீ எத்தனையோ கஷ்டங்களை எத்தனையோ துன்பங்களை அனுபவித்த போதெல்லாம் உனக்கு உடனிருந்து உன்னை தூக்கிவிட்டது இந்த அப்பன் என்பதை மறந்து விடாதே. என்னுடைய சில பிள்ளைகள் இன்னமும் பல சோதனைகளை தாங்கிக் கொண்டு அப்பன் மீது அத்தனை அன்பு வைத்து நமக்காக நம் அப்பன் எதையும் செய்து கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட குழந்தைகள் இருக்கின்ற இடத்தில்தான் இது போன்ற பிள்ளைகளும் இருந்து கொண்டு புலம்பி தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குழந்தைகள் அப்பனின் மீது பழியினை போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்கின்றார்கள். அவர்களால் எதுவும் செய்ய இயலவில்லை என்று சொல்வதை விடுத்து அவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற முன்னேற்றங்களை எல்லாம் பார்த்து
ஏக்கம் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்றவர்களுடைய செயல்பாடுகள் எனக்குத்தான் வேதனையை கொடுக்கிறது. சில நேரங்களில் கோபத்தையும் தூண்டிவிட்டு விடுகிறது. அதற்கு காரணம், அவர்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதும் அதில் ஒரு சிறு துளி அளவு கூட வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் அப்படியே நின்று கொண்டிருப்பதுதான் இந்த அப்பனுக்கு கோபமாக வருகிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பதில் ஒரு சிறு துளி அளவு முயற்சிகளை கூட அவர்கள் மேற்கொள்வது இல்லை. சாதாரணமாக இந்த அப்பனின் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதும், நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்று நீ நினைத்து கொண்டு எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருப்பது வீணானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் மீது அத்தனை அன்பு வைத்திருக்கிறோமே, நம் அப்பனுக்கு தினமும் எத்தனை பூஜைகளை செய்கின்றோமே, மனதில் வேண்டுகின்றோமே. இந்த குழந்தையும் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைவதற்கு எத்தனை முயற்சிகளையும் மெனக்கெட்டு செய்து கொண்டிருக்கிறார்களே. நாம் நிச்சயமாக இவர்களுக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் கொடுத்துவிட வேண்டும் என்று நினைப்பேன் அல்லவா? அந்த நினைப்பினை எனக்குள் ஏற்படுத்துவதை விடுத்து, இவர்கள் நாம் இப்படித்தான் இருப்போம், தெய்வத்தை வணங்குவோம், தெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம், பூஜைகள் செய்வோம், மந்திரங்கள் சொல்வோம், தெய்வங்களுக்கு பிடித்ததை நாம் பரிகாரமாக செய்வோம், நெய்வேத்தியங்களை படைப்போம், தெய்வம் நம்மை தேடி வர வேண்டுமென்று நினைத்து கொண்டு அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? தெய்வம் நம்மை தேடி வந்துவிடும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் என்ன தெரியுமா? அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஆணவத்தை தான் வெளிப்படுத்துகிறது. நான் உனக்கு இதை செய்துவிட்டேன், நீ என்னை வந்து பார் என்று தெய்வத்திற்கு இவர்கள் கட்டளையிடுவதற்கு சமமானது. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு காரணமாகவும் இருந்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே உன்னிடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அப்படி செய்தாயானால் என் தங்கமே, உன் கைகளில் உனக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் எல்லாமே உன்னை வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே. என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று என் தங்கமே நீ நினைத்திருக்கின்ற சூழ்நிலையில் உன்னிடத்தில் எதுவுமே வந்து சேராது. உன்னிடத்தில் எப்பொழுது நேர்மறையான எண்ணங்கள் வந்து அதற்கான செயல்களை நீ செய்ய தொடங்குகிறாயோ அன்று முதல் உனக்கு வெற்றிதான் வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாட்களுக்கு முன்பாக கூட உன் கைகளிலே எல்லாம் நிறையா இருந்தது. அதை நீ உன்னுடைய சொந்த தேவைகளுக்காக மட்டுமே செலவழித்தாய். மீண்டும் வருமானம் ஈட்ட முடியாத இடத்தில் அது உன்னை கொண்டு வந்து இப்பொழுது நிறுத்தி இருக்கிறது அல்லவா? நீ செலவழித்ததன் பலன் இப்பொழுது தாங்கி நிற்கின்றது. எதுவுமே இல்லாமல் நீ நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஊதாரித்தனமாக செலவு செய்தால் எப்படி வருங்காலத்தில் நன்றாக இருக்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான செயலை திட்டமிடாமல் செய்ய தொடங்கியதன் விளைவுதான் இன்று நீ படுகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கையில் அதிகமான பணம் வரும் பொழுது நீ கவனத்தோடு செயல்பட வேண்டும். பண வருமானம் அதிகமாக இருக்கிறது என்றால் முதலில் உன்னுடைய தேவைக்கு, அதுவும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே அதை பயன்படுத்தி கொண்டு மீதம் இருப்பதை என் குழந்தையே வருமானம் ஈட்டக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தில் அதை நீ பயன்படுத்த வேண்டும். நீ செய்கின்ற செலவினால் உனக்கு மீண்டும் மீண்டும் வருமானம் வரக்கூடியதாக இருக்க வேண்டும். மாறாக தேவையில்லாத விஷயங்களில் அதை போட்டு அகலக்காலில் விட்டுவிடக்கூடாது என் தங்கமே. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் நீ செய்கின்ற செலவினால் என்ன பலன் கிடைத்திருக்கிறது என்று ஒருமுறை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி திட்டமிட்டு செயல்படுகின்றவர்களின் வாழ்க்கை என்றுமே நன்றாகத்தான் இருக்கிறது. கணக்கு தெரியாமல் செலவு செய்வது, அதன் பிறகு ஒன்றுமே இல்லை என்று கையை விரித்து கொண்டு நிற்பது, இவையெல்லாம் உன் வாழ்க்கைக்கு ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய தவறு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. ஒவ்வொருவரும் இப்படித்தான் அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை தானாகவே தேடிக்கொள்கின்றார்கள்.
இப்படி சூழ்நிலைகள் வாழ்க்கையில் உருவாகும் பொழுது தான் மற்றவர்களும் சென்று உதவி என்று கேட்டு எதிரிகளையும் துரோகிகளையும் வாழ்க்கையில் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். என் பிள்ளையே, இன்று நான் உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனையையும் சரி செய்து கொடுக்கப் போகிறேன். செல்லமே, நான் சொல்வது போல நீ எனக்கு நான் என்ன சொல்கின்றேனோ அதை மட்டும் சரியாக செய்து கொடுத்து விட வேண்டும். என் பிள்ளையே, இனிமேலாவது வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது சரியான புரிதலோடு நல்ல தெளிவோடு நீ செய்ய வேண்டும். ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் அத்தனை விஷயங்களையும் செய்துவிட்டு அதன் பிறகு நீ வருத்தம் கொள்ளாதே. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்துவிட்டு போகலாம். இன்று செய்யலாம், நாளை செய்யலாம் என்று நல்ல காரியங்களை ஒருபோதும் நீ நிறுத்தி விடாதே. என் தங்கமே, இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற சரியான மனப்பக்குவம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் சரியான நேரத்தில் உன்னால் நீ பக்குவமாக இருந்தால் நீ நினைத்ததை அடைய முடியும் என்பதை மறந்து விடாதே. நான் உனக்கு வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். உன் கையை நான் வெறுமையாக்க விடமாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். தெய்வம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார்கள் என்று நம்ப வேண்டும். இந்த நேரத்தில் உன்னுடைய முயற்சியும் முழுமையாக இருக்கின்றதா என்பதை நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக இந்த கருப்பன் என்றுமே உன்னோடு இருந்து உனக்கு நல்வழியை காட்டுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைகளுக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.